பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் அருளின் காலம். தவக்காலம் ஆரம்பித்து வேகமாக போய்க்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபியுங்கள். இந்த தவக்காலத்தில் நீங்கள் அதிக நேரம் ஆண்டவருடைய சந்நிதியிலே செலவிடுங்கள். மிக விசேஷமாக இந்த தவக்காலத்திலே, ஆண்டவரே, எனக்கும் என் உடலுக்கும் என் ஆத்மாவுக்கும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எனக்கு நீர் அதிகாரியாக இருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையை ஆண்டவருடைய பொறுப்புக்கு விட்டு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் பெற்றோரையும் என் பிள்ளைகளையும் என் உடன் பிறந்தோரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. என்னை சுற்றி வாழக்கூடியவர்கள் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுமப்பா. என்னுடைய வருமான வழிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய எதிர்காலத்தின் திட்டங்களை எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் அதிகாரியாக நீ இரும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டோடைய பரிசுத்த இரத்த சரீரம், கிழிக்கப்பட்ட ஆண்டோட உடம்பிலிருந்து விழக்கூடிய அந்த பரிசுத்த இரத்தம் உங்களுக்கு வேலி கட்டி பாதுகாக்கும். அன்பர்களே, மிக விசேஷமாக நிறைய நேரம் ஜெபத்திலே செலவிடுங்கள். மோசே விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரத்திலே கரம் உயர்த்தி ஜெபித்த பொழுது தான் நடத்தி வந்த கூட்டம் வெற்றி பெற்றது. அன்பர்களே, நீங்கள் நடத்தி வரக்கூடிய உங்கள் குடும்பம், நீங்கள் நடத்தி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் வெற்றி பெற ஆண்டவரின் பீடத்துக்கு முன்பாக உங்கள் வீட்டிலே ஜெபிக்கக்கூடிய இடத்துல கரம் உயர்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். கொஞ்சம் நேரம் ஜெபத்துக்கு செலவிடுங்கள். தவக்காலம் நோன்பு இருக்கிறோம், தவக்காலம் இறைச்சியை விட்டு விடுகிறோம், தவக்காலம் மீனை விட்டு விடுகிறோம், தவக்காலம் நிறைய பரிகார செயல்களை செய்கிறோம். மிகவும் நல்லது. இதற்கெல்லாம் அதிக வீரியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்போனால் ஜெபத்திற்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள். பாறை மேல் நின்று கொண்டு கரங்களை உயர்த்தினார் தன் ஜனங்கள் போரில் வெற்றி பெற. இன்று நம் குடும்பம் பலவிதமான போரை சந்தித்து கொண்டிருக்கிறது. கோபம், வெறுப்பு, பகைமை, காமம், பொறாமை, சுயநலம், விட்டு கொடுக்காத தன்மைகள், இன்னும் வறுமை, பல விஷயங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் முழங்கால்களையும் உங்கள் கைகளையும் ஆண்டவருக்கிடம் கொடுங்கள். உங்கள் குடும்பம் வெற்றி பெறும். ஆகவே ஜெபியுங்கள். தவக்காலம் அதிகமாக ஜெபிக்கின்ற காலமாக மாறட்டும். ஜபம், தபம், தர்மம் என்று சொல்கிறார்கள். இந்த முதல் ஜபத்தை அதிகப்படுத்துங்கள். இந்த தவக்காலத்தை அதிகப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் வெற்றி பெற ஆண்டவருடைய இரத்த சரீரம் உதவி செய்ய ஜெபிக்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபிக்குங்கள். தவக்காலத்தில் வரக்கூடிய எல்லா தியானங்களிலும் ஆண்டுடைய அருள் அதிகமாய் வெளிப்பட ஜெபியுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் இரத்த சரீரத்துக்குள்ளே பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்தால் பெரிய வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வாழ்த்துக்கள்.